நாங்கள் வந்து இப்போ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் 1 by 1 போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து போட்டிருந்தோம், அதை வந்து 1 day ட்ரிப்பா பிளான் பண்ணி போட்டோம். ஸோ இன்னும் இருக்கிற ஒரு சில பிளேசஸ்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நாங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் போகிற பிளேஸ் வந்து தேவிப்பட்டினம், அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டிராவல் ரிலேட்டடான கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கே அப்செட் ஆனா இப்படி இப்போதானே டைட்டிலே போட்டிருக்கோம். காலையில் ஏர்லியாவே வீட்டில இருந்து கிளம்பி தேவிப்பட்டினம் தான் போயிட்டு இருக்கோம். தேவிப்பட்டினம் வந்து ராமநாதபுரத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல இருக்கு. இதுதான் அந்த நவபாஷண நவகிரக கோயில். இங்கே இருக்கிற ஆர்ச்சிலேயே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து ராமர், சீதை, லக்ஷ்மணன் இவங்க 3 பேரும் இருக்காங்க. இந்த கோயிலுக்கு நம்ம காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கோயில் வந்து கடலுக்குள்ளே இருக்கிறதுனால டைம் ஆக ஆக தண்ணி அப்படியே மேலே ஏறிட்டே வரும். நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தான் கோயில் அப்படியே சுற்றிட்டு வர முடியும். அதுக்காக தான் ஏர்லியாவே கிளம்பிட்டோம். இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு நவகிரக கோயில். இந்த கோயிலில் போய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற தோஷம் எல்லாமே போயிடும்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு தேவிப்பட்டினம் அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சுன்னா, அந்த காலத்துல வந்து மகிஷாசுரன் அப்படின்னு ஒரு ரொம்ப கொடூரமான அரக்கன் இருந்திருக்காரு. அவர் எல்லாரையுமே ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்காரு. அவரோட டார்ச்சர் தாங்க முடியாம எல்லாரும் போய் பராசக்திகிட்ட போய் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து இந்த அரக்கனை சாகடிக்கிறதுக்காக வந்தப்போ அந்த அரக்கன் வந்து இந்த இடத்துல தான் ஒளிஞ்சிருக்காரு. நீ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒளிஞ்சிருந்தவரை அவங்களோட சக்தியால கண்டுபிடிச்சு எப்படியோ கொன்னுட்டாங்க. அவங்க இந்த மாதிரி அந்த அரக்கனை கொன்னதுனால தான் இந்த இடத்துக்கு தேவிப்பட்டினம், தேவிபுரம் அந்த மாதிரி சொல்றாங்க. வர ராமனும் இந்த நவகிரக கோயில தான் வழிபட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய புராண கதைகள்லாம் சொல்றாங்க. தோஷத்துக்காக ராமர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுறப்போ நல்லா பெரிய பெரிய அலையா வந்துச்சாமா. இந்த மாதிரி அலையெல்லாம் ரொம்ப அதிகமா வருது, அது ரொம்ப கம்மியா வரணும்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டியிருக்காரு. அதனாலதான் இப்போ வரைக்குமே இந்த ஊர்ல அலையே இருக்காது. நீங்க இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸு. இங்கே வந்து நிம்மதியாக சாமியை கும்பிட்டுட்டு போகலாம். நாங்களும் தேவிப்பட்டினத்தில் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா அதியமான் பீச். இதை வந்து குஷி பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிளேசஸ் எல்லாம் 1 by 1 விசிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எங்களோட ட்ராவல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.